ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சூப்பரான ஒரு குஸ்கா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் இப்போ பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாசுமதி அரிசி கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஊற போட்டுருங்க. இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் 3 சேர்த்து 50 கிராம் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 3 வெங்காயம், 4 தக்காளி. நீங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றி குறைச்சிக்கலாம். நான் காரத்துக்கு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். மல்லி, புதினா, இப்போ 2 இஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு சின்ன பட்டை, 3 கிராம்பு. சட்டி அடுப்பில் வச்ச பின்னாடி நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பின்னாடி இஞ்சி பூண்டு அரைச்சது, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குன பின்னாடி தக்காளி போடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பின்னாடி தக்காளி போடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கரம் மசாலா போட்டிருக்கேன். கரம் மசாலா தான் இந்த சாப்பாட்டுக்கு மெயின். சூப்பராக இருக்கும் இந்த கரம் மசாலா போட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பதம் பார்த்தீங்கன்னா, நான் வீட்டு பொன்னி அரிசி எடுத்துக்கனால 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாசுமதி அரிசினா ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு விதம் வரும். 1.5 1.25 வச்சுக்கலாம். நீங்கள் தண்ணி எப்பயுமே நல்லா தளன்னு கொதிச்ச பின்னாடி அரிசி போடுங்க. அரிசி போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி 2 நிமிஷம் கிண்டி மூடி வச்சுருங்க. மூடி கொஞ்சம் தண்ணி தான் பின்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குஸ்கா ரெடி. மேலே 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நீங்கள் அப்படியே தம்மில் வச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இதுக்கு கறி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்க, சீக்கிரமாகவும் செஞ்சாச்சு, ஈஸியாகவும் செஞ்சாச்சு. சின்னதாக ஒரு ரீகப் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, எண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பின்னாடி இஞ்சி பூண்டு அரைச்சது, தக்காளி எல்லாம் போட்டு கரம் மசாலா போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்ட பின்னாடி அரிசிக்கு பொன்னி அரிசினா 1க்கு 2 ஊற்றணும். இங்கே இப்போ பாசுமதி அரிசி எடுத்திங்கன்னா ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு விதம் இருக்கும். 1.5 இல்லை 1.25 ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்ச பின்னாடி அரிசியை போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணி வற்றின பின்னாடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நெய்யை மேலே ஊற்றி தம் வச்சுருங்க. உங்களுக்கு சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.